நான் தான் நீங்க வேணாம்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டேன்ல, அப்படியே மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னால உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டேன். பெத்த தாயோட மனசை கஷ்டப்படுத்திட்டு எந்த புள்ளையும் நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் சாட்சி. ஒரு பக்கம் அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இன்னொரு பக்கம் பொண்டாட்டி, பிறக்க போற குழந்தைன்னு நான் படுற வேதனை வேற யாருக்கும் வரக்கூடாது கடவுளே. என்னடா திரு, எதுக்கு இங்க வந்து நிக்கிற? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பாக்கிறதுக்கு கூட உனக்கு பிடிக்கல இல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா, கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அம்மா, இந்த நேரத்தில் நீங்க இங்க வந்தீங்க? உங்களுக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்கு, சீக்கிரம் போய் தூங்குங்க. அது கிடக்குதுடா. நான் நல்லா இருந்து மட்டும் என்ன சாதிச்சுட போறேன்? இருக்கிற வரைக்கும் மனசு நிம்மதியோட இருந்துட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆனா அதான் கிடைக்க மாட்டேங்குதே. நீ செய்யறது ரொம்ப தப்பு திரு. உங்களெல்லாம் திருத்துற வயசை நீங்க தாண்டிட்டீங்க. இருந்தாலும் ஒரு அம்மாவா பசங்களோட தப்ப சுட்டி காட்டி தானே ஆகணும். நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுமா. உனக்கு எல்லாம் புரிஞ்சும் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வரட்டு கௌரவத்தினால உன் தம்பி வேலுவையும் செல்வியும் பூஜாவையும் இப்படி எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப தப்புடா. அது எல்லாத்தையும் விட செல்வி கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் அவ அந்த வீட்டுல கஷ்டப்படுறாங்கிறத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுனது தப்பு மட்டும் இல்லடா, அது பெரிய பாவம்டா. ஏண்டா, ரோட்ல யாரோ ஒருத்தன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை தாங்க முடியாத என் பையன் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமா நீ இருக்குங்கிறத நினைச்சாதான் என்னால நம்பவே முடியல. எனக்கும் என் தம்பி தங்கச்சியோட இருக்கணும்னு ஆசையாதாமா இருக்கு. ஆனா நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தா ஆத்திரத்துல கீர்த்தியால செல்வி வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். நான் கட்டியிருக்கிற பொண்டாட்டிக்கு அதை செய்யற துணிச்சல் இருக்கு. அதனால்தான் அவங்க தள்ளி இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த உண்மையை என்னால வெளியே சொல்லவும் முடியல, உள்ளே வச்சு புழுங்கவும் முடியாம தவிக்கிறமா. இதை யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். எந்த குடும்பத்துலடா காதல் கல்யாணம் பண்ணிக்கல? ஆரம்ப காலத்துல எதிர்த்தாலும் போக போக எல்லாரும் சமாதானமாயிட்டு தானடா இருக்காங்க. ஆனா உன்னால மட்டும்தான்டா இறங்கி வரவே முடியல. அதுக்கு காரணம் நீ இல்ல, உன் பொண்டாட்டி தான் எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா என்ன பண்றது, நாங்க எல்லாரும் அவ்வளவு தூரம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் நீ அவ்வளவுதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கல. ஆனா இப்ப பாத்தியா, இப்ப அவ உன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கா. ஏன் திரு, இதெல்லாம் உன் அம்மாவுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா நீ? டேய் திரு, கடைசியா உங்ககிட்ட ஒன்னேன்னு சொல்றேன். வேலு உன் மேல உசரியா வச்சிருக்கான். நாங்க உன்னை வெறுத்தாலும் அவனால உன்னை வெறுக்கவே முடியாது. இப்படி ஒரு தம்பி உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடா. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இப்பேற்பட்ட தம்பியை நீ இழந்துடாதடா. இத பாரு திரு, உன் கோபம் வைராக்கியம் உன்னோட கௌரவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னை வசதியா நினைக்கிற உன் தம்பி தங்கச்சியை இங்க கூட்டிட்டு வாயா. அதுதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. இத பாரு, இப்பவே உன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திமதியா சொல்லி உன் பேச்ச கேட்டு நடக்கிற மாதிரி வை. அப்பதான்டா நாங்க இல்லைன்னாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஊருக்கே புத்திமதி சொல்ற உனக்கே நான் புத்திமதி சொல்ற நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. கடவுளே, என்ன பெத்த
அம்மாவே நான் மோசமானவன் நினைக்கிறாங்க. இது நியாயமா? என் மனசுல இருக்கிறத நான் யார்கிட்ட கொட்டி ஆடாறது? இப்படி தனி மரமா என்ன நிக்க வச்சுட்டியே. இத பார்த்திரு, நான் இவ்வளவு சொல்லி உனக்கு மனசு இறங்கலன்னா இதுக்கு மேல இந்த அம்மாக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. சரி விடு, இனி வீதி என்ன நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். அம்மா ஒரு நிமிஷமா. சொல்லியா சொல்லு, வேலுவையும் பூஜாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? நான் அதை சொல்ல உங்களை கூப்பிடல. என்னப்பா சொல்ல போற? வேற என்ன சொல்ல போற? இங்க பாருங்கம்மா, எனக்கு பூஜா மேல ஆரம்பத்துல கோவம் இருந்தாலும் இப்ப அது இல்ல. அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம ஆசைப்பட்டுட்டா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. பூஜாவை கூட என்னால மன்னிக்க முடியுமா? ஆனா அவளுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைக்க வேண்டிய செல்வியும் வேலுவும் அதை செய்ய தவறிட்டாங்க. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவங்க 2 பேரும் தான். மண்டபத்துல கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போனதுக்கு என் தம்பி தான் காரணம்னு தெரிஞ்சு எப்படி என்னால அதை சகிச்சுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இந்த குடும்பம் இப்படி சிதறி போக காரணமா இருந்த வேலுவையும் செல்வியையும் என்னால மன்னிக்கவே முடியாதுமா. நீங்க இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அண்ணன் கடையில இல்லாத தைரியத்துல நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணன் மட்டும் பாத்துச்சு நீங்க மாட்டினீங்க, பாத்துக்கோங்க. தங்கச்சி, ஆமா தங்கச்சி, நீ மாட்டறது இல்லாம எங்களையும் மாட்டி விட்டுறாத. சொன்னா கேளுமா, போய் உட்காருமா. அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன ஃப்ரீயா விடுங்க. குடுங்கன்னு சொல்றாங்க. பூஜா தங்கச்சி, இன்னைக்கு ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா. இன்னைக்கு வேலைக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன். பக்கோடா, வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சின்னு சொல்ற, இது கூட வாங்கிக்க மாட்டியா? அண்ணி சரி கொடுங்க. இது வேறயா? ஐயோ, வந்து என்ன செய்ய போறான்னு தெரியலையே. அடுத்த சமாதி எனக்கு தான். என்ன மச்சான், செல்வி அக்காவை வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா கடையில விட்டுட்டு வந்திருக்கீங்க? நான் அவளை விட்டுட்டு வந்தாலும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. 10க்கு பக்கோடாட்ட வேற ஸ்பெஷலா சொல்லிட்டு வந்திருக்கேன்.